I'll introduce. Madam. Yes. ஒரு நிமிஷம் நாள் மட்டும் பாத்துக்கிறேன். 2048. ஓகே. அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரிவன். நற்சிந்தனை வட்டம் தினமும் காலையில் 6 முதல் 7 வரையிலும் மாலையில் 6 முதல் 6:30 வரையிலும் இலவசமாக யோக கலையை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதன்படி இன்று 2048வது ஃப்ரீ ஈவினிங் யோகா செஷன். இன்னைக்கு நமக்கு கிளாஸ் எடுக்க வந்திருக்கிறவர் எஸ் மோகன் பிஇ. அவரை பத்தி அவருடைய மருமகன் கிட்ட நான் கேட்டு வாங்கின டீட்டெயில்ஸ்லாம் உங்ககிட்ட அப்படியே சொல்றேன். She worked as the senior manager in Ashok Leyland, and he has got 3 decades of experience, and he is a dedicated and sincere professional, and he is blessed with 2 children. Mahalakshmi, அவங்க நமக்கு நல்லா தெரியும், வெல் நோன் பர்சன். என்சிவில நல்லா பண்ணிட்டே இருந்தாங்க. யோகரத்னா கூட பாதி முடிச்சாங்க, அதுக்கப்புறம் முடிக்க முடியல. அண்ட் மகேஷ் சன், 3 பேரும் பெத்திங்க இருக்காங்க. மகாலட்சுமி வந்து ஷீ இஸ் ரிசைடிங் இன் ஆஸ்திரேலியா. இன்னைக்கு அவங்களோட சன்னின்லா அவர் தான் கொடுத்தாரு, ஹரிகிருஷ்ணா. அவர்கிட்ட கேட்டு அவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்தாரு. இன்னொன்னு சொன்னாரு, ஹி இஸ் சிம்பிள், கம்பேஷனேட் அண்ட் ஹம்பிள் அப்படின்னு சொன்னாரு. அவரோட ஃப்ரீ டைம்ல வந்து பிராமண சபா அதுக்காகவும் யோகாக்காகவும் டெடிகேட்டடா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. வெல்கம் சார், கைண்ட்லி டேக் ஓவர் டுடே செஷன் சார். ஆல் தி வெரி பெஸ்ட் சார். Thank you, madam. Thank you for your nice Australia 11 p.m. அதனால they have try to join your class. Yes sir, all the best sir. Thank you, madam. Thank you for your nice introduction. Yes sir. First of all, I thank Balan sir, Kalachali madam, Bhaskar Narayan sir, and all NCV team for giving me this grand opportunity. அதுவும் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே, பிகாஸ் அம்மாவாசை ஃபுல்லா நிறைஞ்ச நாள். இன்னைக்கு எது பண்ணாலும் நல்லா நிறைஞ்சா இருக்கும், நல்லா ஃப்ளரிஷ் ஆகும். ஸோ இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுல ரொம்ப எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த செஷனை தொடங்குகிறேன். எல்லாரும் ஒரு கம்ஃபர்டபுள் மெடிடேட்டிவ் பொசிஷன்ல இருந்துக்கிட்டு முதல்ல ப்ரேயர் பண்ணலாம். அஞ்சலி முத்ரா, எல்லாரும் அஞ்சலி முத்ரால வச்சுட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஒரு தாட்டி டீப் இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணும்போது ஓம் சாண்டிங் பண்ணலாம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நல்லா கையை ரப் பண்ணுங்க. நல்ல ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி கல்ல வச்சுட்டு ஸ்லோலி ஓபன் பண்ணி மெதுவா பாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரே ஒரு ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணிக்கலாம். ஒரு 5 கவுண்ட் இருக்கிற வரைக்கும் 1 2 3 4 5 இன்ஹேல் பண்ணிட்டு முன்னாடி வந்துட்டு ஒரு ரைட் சைடு ட்விஸ்ட், ஒரு லெஃப்ட் சைடு ட்விஸ்ட். அப்ப எழுந்திரிச்சு நமக்கு அடுத்தது ப்ரேயர் முடிஞ்சிச்சு, ஓப்பனிங் ப்ரேயர். அடுத்தது நமக்கு வார்ம் அப் செஷன். ஒரு லைட் வார்ம் அப்பா பண்ணலாம், பிகாஸ் ஈவினிங் செஷன்னால டைம் கம்மியா இருக்கனால லைட் வார்ம் அப் பண்ணலாம். முதல்ல ஸ்டார்டிங் வித் ஒரு ஜாகிங், ஒரு ஸ்லோவா ஜாகிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட்டு, கொஞ்சம் ஹையை கூட மேலே கீழே ரைஸ் பண்ணி டவுன் பண்ணலாம். அப்புறம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்புறம் மெதுவாக ஸ்லோ பண்ணி ஸ்டாண்ட் செய்யலாம். இது வந்து ரத்த ஓட்டத்தை எல்லா பார்ட்ஸ் ஆஃப் தி பாடிக்கும் நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால ஆசனாஸ் பண்றதுக்கு, வார்ம் அப் பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் பிரிஸ்கா பண்ண முடியும். அடுத்தது ஸ்டார்டிங் நம்ம லெக்ல இருந்து தொடங்க போறோம். ஒரு 7 சென்டிமீட்டர் காலை ரைட் ஹேண்ட் சைடு ரைட் லெக் எடுத்துட்டு ரொட்டேட் பண்ணலாம். 1 2 3 4 5 ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 5. லெஃப்ட் லெக் 1 கிளாக் வைஸ் 2 3 4 5 ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 5. இப்போ அடுத்தது முட்டிக்கு எல்லாருக்கும் முட்டு வலி அடிக்கடி எல்லாரும் சொல்றாங்க, எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வருது. இப்போ இந்த வார்ம் அப் டெய்லி பண்ணிட்டே இருந்தா முட்டு வலி எழுத வராம பாத்துக்கலாம். 5 டைம்ஸ் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 1 2 3 4 5 ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 5. அடுத்தது
ஹிப்புக்கு பண்ண போகிறோம். ஹிப்பு கொஞ்சம் ஒரு ஷோல்டர் லெவலுக்கு காலை விரிச்சு வச்சுட்டு ஒரு பெரிய சர்க்கிளா போடலாம். 1 கிளாக் வைஸ் 5 டைம்ஸ், 2 3 4 5. ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 5. அடுத்தது கைக்கு பண்ண போறோம். ஃபார்வர்டில் ஒரு 5 டைம்ஸ். 1 கையை வந்து சமான முத்திரால வச்சுட்டு 1 2 3 4 5. ஆன்டி பேக்வேர்டு 1 2 3 4 5. அதே மாதிரி இப்போ ஷோல்டர் இது ஆங்கிள் ரொட்டேஷன் 1 2 3 4 5. ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 5. இப்போ நெக்குக்கு மாத்திரம் பண்ண போறோம். நெக்குக்கு வந்து மெதுவா ஸ்லோவா பண்ணோம். இதெல்லாம் சென்சிட்டிவ் நரம்புகள் இருக்கனால மெதுவா ஸ்லோவா பண்ணோம். கண்ணை திறந்துகிட்டே பண்ண போறோம். மேல ரைஸ் பண்ணும்போது இன்ஹேல், கீழே வரும்போது எக்ஸேல். இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் அப் எக்ஸேல் டவுன், இன்ஹேல் அப் எக்ஸேல் டவுன். ரைட் எக்ஸேல் சென்டர் இன்ஹேல், லெஃப்ட் எக்ஸேல் சென்டர் இன்ஹேல். 2 டைம்ஸ் கூட பண்ணலாம். எக்ஸேல் இன்ஹேல், எக்ஸேல் இன்ஹேல், எக்ஸேல் இன்ஹேல், எக்ஸேல் இன்ஹேல். இப்போ டில்டிங் எக்ஸேல் 3 டைம்ஸ் பண்ணலாம். எக்ஸேல் சென்டர் எக்ஸேல் இன்ஹேல், எக்ஸேல் எக்ஸேல் இன்ஹேல், எக்ஸேல். அடுத்தது ரொட்டேஷன். இது மெதுவா பண்ணணும். ஹாஃப் ரொட்டேஷன் இன்ஹேல், ஹாஃப் ரொட்டேஷன் எக்ஸேல். இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல். இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல். இப்போ வார்ம் அப் முடிச்சிட்டோம். அடுத்தது சூரிய நமஸ்கார் 2 டைம்ஸ் பண்ணலாம். எல்லாரும் மேட்டுடைய எண்டுக்கு வந்துருங்க. மேற்கு பார்த்து இருந்தா ரொம்ப வசதிகள் இருந்தா மேற்கு வெஸ்ட் டைரக்ஷன்ல நின்னுக்குங்க. கையை அஞ்சலி முதல்ல வச்சுட்டு பிரணாமாசன் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஒரு 2 டைம்ஸ், ஒரு 2 மினிட்ஸ், 2 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஒரு நல்ல மூச்சை ஈர்த்து விடுங்க. டீப் இன்ஹேல், ஸ்லோ எக்ஸேல், டீப் இன்ஹேல், ஸ்லோ எக்ஸேல், டீப் இன்ஹேல், ஸ்லோ எக்ஸேல். இப்போ மேட்டோட ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். பிரணாமாசன், ஹஸ்த உத்தானாசன், பேக்வர்ட் ஆர்ச், பாத ஹஸ்தாசன், ஃப்ரண்ட் ஃபார்வர்ட் பேண்ட், right leg back, look up, அஸ்வ சஞ்சலனாசன், பர்வதாசன். இதுல லெக்ல வந்து லெக் ஃபுல்லா பாதம் ஃபுல்லா மேட்டில் படியணும். நம்ம பெல்லி பட்டனை பார்க்க ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கையை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, அந்த இடத்த மாற்றக்கூடாது. காலை வேணா அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஷஷாங்காசன், அஷ்டாங்க நமஸ்கார், புஜங்காசன், பர்வதாசன், ஷஷங்காசன், அஸ்வ சஞ்சலனாசன், பாத ஹஸ்தாசன், ஹஸ்த உத்தானாசன், பிரணாமாசன். இப்ப லெஃப்ட் சைடை வச்சு ஒரு தாட்டி பண்ணிடுவோம். பிரணாமாசன், ஹஸ்த உத்தானாசன், பாத ஹஸ்தாசன், லெஃப்ட் லெக் பேக், அஸ்வ சஞ்சலனாசன், பர்வதாசன், ஷஷங்காசன், அஷ்டாங்க நமஸ்கார், புஜங்காசன், பர்வதாசன், ஷஷங்காசன், left leg front, Ashwa Sanjalanasana, look up, Pada Hastasana, forward bend, both legs front, arch back, Hasta Uttanasana, Pranamasana. நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஒரு 3 டைம்ஸ். இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல். இப்போ நல்லா ரிலாக்ஸ் ஆகி நார்மல் பிரீத்துக்கு வந்த அப்புறம் நம்ம இப்போ அடுத்து ஆசனாஸ் போகிறோம். ஆசனா செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் தாடாசன். தாடாசன் வந்து
எதுக்காக பண்றோம்னா மெயினா வந்து எந்த ஆசனாஸ் பண்றது இது ஃபவுண்டேஷன் ஆசனாஸ் மாதிரி இருக்கும். எது ஏன்னா நமக்கு ஸ்ட்ரெச்சஸ் பாடி போஸ்டர் எல்லாம் இதை இம்ப்ரூவ் பண்றது, நரம்பு மண்டலத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது. சமஸ்தியில் இருந்துட்டு இன்ஹேல் பண்ணிட்டு கையை எப்படி இன்டர்லாக் பண்ணி தலைக்கு மேல வச்சுங்க. ஒரு இன்ஹேல் டீப் இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணும்போது ஹீலை ரைஸ் பண்ணணும், டோஸில் நிற்கணும், கையை வந்து மேலே பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல ஃப்ரண்டில் உள்ள ஒரு இடத்த நல்லா ஒரே கான்சென்ட்ரேட் பண்ணி பேலன்ஸ் பண்ணிக்கணும். இதில் நமக்கு 10 செகண்ட் ஸ்டே பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ எக்ஸேல் இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணும்போது கீழே லெக்கை நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வரணும். நம்ம கையை வந்து நார்மல் பொசிஷன் கொண்டு வந்துடலாம். அடுத்தது நம்ம சூரிய நமஸ்காரில் சைடு பெண்டிங் ஒன்றும் வராதனால நமக்கு அர்த்தகடி சக்கராசன் பண்ண போகிறோம். இதுவும் இப்போ ஸ்டாண்டிங் பொசிஷனில். இதில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக நிற்கிறோம். நின்றுக்கிட்டு லெஃப்ட் லெக்கு இப்போ ரைட் சைடு பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்டு வந்து லெஃப்ட் தையில் கரெக்டாக ஃபர்மாக டச் பண்ணி வச்சுக்கணும். ரைட் ஹேண்ட் என்ன பண்ண போகிறோம், ஷோல்டர் லெவலுக்கு ரைஸ் பண்ண போகிறோம். இன்ஹேல் பண்ணிட்டு இன்ஹேல், அப்புறம் எக்ஸேல் பண்ணும்போது கையை டேர்ன் பண்ணுறோம். பாமை வந்துட்டு மேலே பார்க்குற மாதிரி கையை பார்த்த மாதிரி பண்ணுறோம். அதை டேர்ன் பண்ணிட்டு திருப்பி இன்ஹேல் பண்ணிட்டு காது மேலே ஸ்ட்ரைட்டாக கொண்டு போகிறோம். காது கிட்ட வரும்போது இன்ஹேல், அப்புறம் எக்ஸேல் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் பெண்ட் பண்ணுறோம். லெஃப்ட் சைடில் பெண்ட் பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் இன்ஹேல் பண்ணி ஸ்ட்ரெயிட் ஆக்குறோம். எக்ஸேல் பண்ணிட்டு லெக்கை ஹேண்டை வந்து ஷோல்டர் லெவல் கொண்டு வரோம். அப்புறம் கையை லெக்கை பாம்பை சைடை மாற்றிட்டு நார்மல் பொசிஷனுக்கு வரும். அதே போல் இப்போ லெஃப்ட் சைட் பண்ண போகிறோம். இன்ஹேல் exhale, inhale, exhale. 1 2 3 4 5 6 7 8 9 10. Inhale, exhale, inhale, exhale. இப்போ நார்மல் பொசிஷன் வந்துட்டோம். இது பண்றதுனால இந்த ஹிப்புல உள்ள மசில்ஸ் எல்லாம் இந்த அன்வான்ட் ஃபேட் எல்லாம் குறையும். ஆனா இது ஹை பிபி உள்ளவங்க, ஹிப்பில் ஏதாச்சும் ரீசன்ட் சர்ஜரி பண்ணவங்க எல்லாம் இதை பண்ணக்கூடாது. அடுத்தது நம்ம ஒரு 2 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டு 2 செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டு சிட்டிங் பொசிஷன் போயிடலாம். சிட்டிங் பொசிஷன்ல வந்துடலாம். வந்துட்டு நம்ம வஜ்ராசன்ல இருக்கோம். இப்போ வஜ்ராசன்ல இருந்துட்டு இப்போ டைஜஷன் மலச்சிக்கல் இதுக்கெல்லாம் உள்ள நம்ம ஆசனாஸ் மண்டுகாசன் பண்ண போறோம். இது வந்து டெய்லி பண்ண வேண்டிய ஆசனாஸ். மண்டுகாசன்கிறது டெய்லி பண்ணணும். ஏன்னா மலச்சிக்கல் வராமல் இருக்கும். மலச்சிக்கல்ல இருந்து நம்ம வந்தாலே நம்ம வேற நிறைய இஷ்யூஸ் வரும். அதனால அதுவும் டயபெட்டிக்ஸ் உள்ளவங்க இது கம்பல்சரி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணணும், நிறைய டைம் எடுத்து பண்ணணும். இப்போ வந்து நீல் ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதை கையை ஆதிமுத்திரால வச்சுக்கிட்டு நேவலுக்கு அப்டாமன்ல கையை வைக்கணும். ஒரு டீப் இன்ஹேல் பண்ணணும். எக்ஸேல் பண்ணிட்டு டவுன் பண்றோம். டவுன் பண்ணி இப்படி மேல கழுத்தலையை மாத்திரம் ஸ்ட்ரெயிட் ஆக்கி பார்க்கணும். இந்த பொசிஷன்ல ஒரு 10 செகண்ட் ஸ்டே பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இன்ஹேல் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா வரும். இப்போ ஆதிமுத்திரால கையை ரிலீஸ் பண்றோம். அடுத்தது காம்ப்ளிமெண்டரி பொசிஷன், காம்ப்ளிமெண்டரி ஆசனாவாயிட்டு நம்ம உஷ்டாசன் பண்ண போறோம். உஷ்டாசன் இப்போ நீல்ல ஸ்டாண்டில் முட்டியில நின்றுக்கிட்டு நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு வார்ம் அப் மாதிரி ஒரு கையை வந்து ஜஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் இப்படி பண்ணிக்கிறோம். ஸோ தட் உஷ்டாசன் கம்ப்ளீட்டா பண்றது ஈஸியா இருக்கும். சப்போஸ் உஷ்டாசனம் எல்லாராலையும் பண்ண முடியலைன்னா இப்படி கையில ஹிப்ல கையை வச்சுட்டு இப்படி கூட பண்ணலாம், இப்படி இருக்கலாம். இல்ல கம்ப்ளீட்டா பண்றவங்க கையை லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து லெஃப்ட் ஆங்கிள் லெஃப்ட் லெக் ஆங்கிள்லையும் அது மாதிரி ரைட் ஆங்கிள்லையும் பிடிச்சிட்டு ஷோல்டர் கொஞ்சம் பின்னாடி கொண்டு வரணும். ஷோல்டர் கொஞ்சம் பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இதில் இருக்கணும்.
இதுல செல்ஃப் கவுண்ட் பண்ணிக்கணும். ரிலாக்ஸ். இது இந்த பொசிஷன்ல வந்து கவுண்ட் பண்ணதுனால செல்ஃப் கவுண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது மகராசன்ல ரிலாக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம ப்ரோன் போஸ்ட் போகிறோம். மகராசன்ல ஒரு 5 செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்றோம். டீப் இன்ஹேல், ஸ்லோ எக்ஸேல். டீப் இன்ஹேல், ஸ்லோ எக்ஸேல். டீப் இன்ஹேல், ஸ்லோ எக்ஸேல். டீப் இன்ஹேல், ஸ்லோ எக்ஸேல். அடுத்தது நம்ம சர்பாசன் பண்ண போறோம். சர்பாசன் ப்ரோன் போஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஆக்ஷனா சர்பாசன். சர்பாசன் வந்து முதல்ல கையை வந்து இங்க வச்சு நம்ம கையை தைக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டு நல்லா கரெக்ட் சின்ன ஃப்ளோர் வச்சுட்டு இருக்கணும். அப்புறம் கையை இன்ஹேல் பண்ணிட்டு கையை இன்டர்லாக் பண்ணிக்கணும் பேக்ல. இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணும்போது அப்பர் பாடியும் கையையும் ரைஸ் பண்ணும். இது பேர் ஸ்னேக் போஸ். இதுல 5-10 கவுண்ட் ஸ்டே பண்ண போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ எக்ஸேல் பண்ணிட்டு நார்மல் பொசிஷனுக்கு வரும். இப்போ ஹையை ரிலீஸ் பண்றோம். இதுக்கு காம்ப்ளிமெண்டரி ஆசனாவாயிட்டு ஷலபாசன் பண்ண போறோம், லோகஸ்ட் போஸ். இப்போ கையை ஆதிபத்திரம் வச்சுட்டு தொடைக்க அடியில் வச்சுக்கணும். சின்ன இதுல லாக் ஆயிருக்கணும். சின்ன வந்து ஃப்ளோர்ல டச் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு இன்ஹேல் பண்ணிட்டு லெஃப்ட் அப்பர் லோவர் பார்ட் ஆஃப் பாடியை மாத்திரம் டங்கை மாத்திரம் ரைஸ் பண்றோம். இதுல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஸ்டே பண்ணலாம். இதுல 10 ஸ்டே பண்ண போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ எக்ஸேல் பண்ணிட்டு நார்மல் பொசிஷன் வரும். இந்த 2 ஆசனாஸும் டைஜஷனுக்கு நல்லது. எல்லாமே ஸ்டமக்கை வந்து பேஸை வச்சு பண்றதுனால அப்போ ஸ்டமக்கில் உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் டோன் பண்றது, மலச்சிக்கல், டயபெட்டிக்ஸ் எல்லாம் இது பிளட் சர்க்குலேஷன் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்தது நம்ம சுப்பைன் போஸ் போறோம். அப்படியே ரோல் ஓவர் பண்ணி சுப்பைன் போஸ்ல படுத்துக்கிறீங்க. படுத்துக்கிட்டு நம்ம ஒரு 5 செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணலாம். டீப் இன்ஹேல், ஸ்லோ எக்ஸேல். டீப் இன்ஹேல், ஸ்லோ எக்ஸேல். டீப் இன்ஹேல், ஸ்லோ எக்ஸேல். இப்போ பவன முக்தாசன், அர்த்த பவன முக்தாசன் பண்ண போறோம். முதல்ல ஒரு லெக்ல பண்றது. இது ரைட் வந்து 90 டிகிரி ரைஸ் பண்ணிட்டு அதை ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ஃபோல்டு பண்ணிட்டு இந்த நம்ம சின் வந்து முட்டியை தொடறதுக்கு ட்ரை பண்ணணும். இதுல வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்றோம். 1 2 3 4 5. அப்புறம் நார்மல் பொசிஷன் வரும். அதே மாதிரி லெஃப்ட் லெக் 90 டிகிரி வந்துட்டு ஃபோல்டு பண்றோம். கையால அது பிடிச்சி கையால இது ஹோல்ட் பண்ணிட்டு இப்போ இந்த பொசிஷன்ல ஸ்டே பண்ண போறோம். 1 2 3 4 5. இப்போ எக்ஸேல் பண்ணிட்டு நார்மலுக்கு வரும். இப்போ ஃபுல் பவன முக்தாசன். 2 காலையும் 90 டிகிரி கொண்டு வரத்த போயிட்டு இப்போ என்ன பண்ண போறோம்? டீப் இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணும்போது இது சின் வந்து முட்டியை தொடர்றதுக்கு ட்ரை பண்றோம். இதுல ஒரு 5 கவுண்ட் ட்ரை பண்றோம். 1 2 3 4 5. எக்ஸேல் பண்ணிட்டு டவுன் பண்றோம். 90 டிகிரி போனோம். இதே மாதிரி போன மாதிரியே மெதுவா ஸ்லோவா டவுன் பண்றோம். வேகமா பண்ணக்கூடாது, மெதுவா பண்றோம். ஆசனாஸ் எல்லாம் பொறுமையா பண்றோம், ஃபீல் பண்ணி பண்றோம். பிரெத் கண்ட்ரோல பிரெத் சிங்க்ரனைஸ் பண்ணி பண்ணாதான் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அடுத்தது லாஸ்டா சுப்பைன் பொசிஷன் நம்ம ஜதார பரிவர்த்தாசனா பண்ண போறோம். இதுல 2 லெக்கையும் ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ஃபோல்டு பண்ணிக்கிட்டு வி வாரி வச்சுக்கிட்டு கை 2 ஷோல்டர் லெவலுக்கு வச்சுக்கிறோம். ஒரு டீப் இன்ஹேல் பண்றோம். எக்ஸேல் பண்ணும்போது லெஃப்ட் சைடு பாடியும் லோவர் பார்ட் பாடியும்
ரைட் ஹேண்ட் சைடில் அப்பர் பார்ட் பாடியும் ட்விஸ்ட் பண்ணுறோம். இது ஒரு ட்விஸ்டிங் ஆசனா. சுப்பைனில் ஒரு ட்விஸ்டிங் ஆசனா, ஸ்பைனல் ட்விஸ்டிங் ஆசனா. இதில் 10 கவுண்ட் ஸ்டே பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த பொசிஷன் சென்டர்ல வந்துட்டு லெஃப்ட் சைடு பண்ண போறோம். அப்பர் பார்ட் அதோட லெஃப்ட்டும் ரைட் ஹேண்ட் சைடில் அதர் சைடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 10 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. சென்டர்ல வந்துட்டு நார்மல் பொசிஷன் வந்துருங்க. இப்போ சவாசன் சாந்தியாசனா பண்ண போறோம். கால்களுக்கு 2 கால்களுக்கு உள்ள இடைவெளி 2 அடி. கை வந்து உடம்புல வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும், 1/2 அடி. கால் சுண்டு வரல் தரையில படுற மாதிரி சைட்ல வச்சுக்கணும். பாடி ஃபுல்லா தரையில படணும். கை கை வந்துட்டு பாப்ஸ் வந்து கையை பார்த்த மாதிரி இருக்கணும். இதுல ரிலாக்ஸ் பண்ணணும். முதல்ல நமது யோகாசனம் செய்த பிறகு நமது உடல் ஓய்வு எடுத்துக்கொண்டு இருக்கிறது. காந்த ஓட்டம், உயிரோட்டம், எல்லா சக்திகளும் நமக்கு சீராக பரவி கொண்டிருக்கிறது. நம்ம பாடி முழுக்களும் பரவி கொண்டிருக்கிறது. இப்போ ஒவ்வொரு பார்ட்டா சொல்ல போறேன். அங்க வந்து ரிலாக்ஸ், அந்த பொசிஷனை நீங்க அந்த இடத்த நீங்க திங்க் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல ஒரு இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிக்கிறீங்க. கணுக்கால் பகுதிகள், 2 காலுடைய கணுக்கால் பகுதிகள் ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ். முழங்கால் பகுதி ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ். தொடை பகுதி ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ். ராஜ உறுப்புகள் பகுதி ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ். வயிற்று பகுதி, அடிவயிறு பகுதி, வயிற்றுக்குள்ள உள்ள எல்லா கடையும் எல்லா பார்ட்ஸும், லிவர் எல்லாம் ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ். உள்ளுறுப்புகள் எல்லாம் ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ். மார்பு பகுதி ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ். கைகள், கழுத்து பகுதி ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ். முகம், கண், காது, மூக்கு, தலை எல்லாம் ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ். கைகள் இரண்டும் ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ். இப்போ குயிக் ரிலாக்ஸேஷன். கையை கட்டிக்கிட்டு மேலே வந்து வச்சுட்டு மேலே ரேஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கொடுங்க. ஸ்ட்ரெச் ரிலாக்ஸ். ஒன்ஸ் மோர். ஸ்ட்ரெச் ரிலாக்ஸ். இப்போ நார்மல் ஆன அப்புறம் பிரீத் நார்மல் ஆன அப்புறம் ஒரு சைடா திரும்பி, ரைட் ஹேண்ட் சைடு திரும்பி கையை சப்போர்ட்ல நல்லா திறக்க வேண்டாம். எந்திரிச்சிட்டு மேற்கு பார்த்து அமர்ந்துக்கிட்டு கையை நல்லா உரசி சூடு பறக்க தேய்ச்சி கண்ணை ஊற்றிக்கோங்க. கண்ணை திறந்து பாருங்க. இப்போ நம்ம அடுத்தது சாசனாஸ் பிடிச்ச பிராணாயாமம் பார்க்க போறோம். பிராணாயாமம்ங்கிறது, பிராணங்கிறது உயிர் சக்தி, நம்ம உடலுக்கு தேவையான உயிர் சக்தி. யாமன்னா ரெகுலேஷன், இல்ல கண்ட்ரோல், நம்ம பிரீத் கண்ட்ரோல். அது பாடியில வந்து ஆர்கன்ஸுக்கு மெயினா பிராணசக்தி இல்லாம ஒரு நாளுக்கு ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. அதை ரெகுலேட் பண்ணா நமக்கு லைஃப் நல்லா இருக்கும். நம்ம பாடி பார்ட்ஸ்ல நமக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் டோன் ஆகி நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். நம்ம எல்லா வியாதிகள்ல இருந்து நம்மளை காப்பாத்திக்கலாம். இப்போ ஏதாச்சும் ஒரு ஆசனா அதுல இருந்துக்கங்க. நல்ல கம்ஃபர்டபுள் ஆசனா, சித்தாசனா, நம்ம சுகாசனா, அர்த்த பத்மாசனா, வஜ்ராசனா எதுலாச்சும் இருக்கலாம். இப்போ முதல்ல நம்ம பண்ற ஒரு கபாலபாதி கிரியா பண்ண போறோம். கபாலபாதி கிரியாங்கிறது ஸ்கல் கிளீனிங் ஒரு கிரியா. இதுன்னா டாக்ஸின், பாடியில் உள்ள எல்லா வயிறு, தலை, இதுல எல்லா டாக்ஸின்ஸும் நம்ம ரிமூவ் பண்ணோம். இது எப்படி பண்ணோம்னா, கையை சின்முதிரால வச்சுக்கலாம், இல்லைன்னா முழங்கையில இப்படி ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கலாம். எது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பட் இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், நெக்கு எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், தலையெல்லாம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். அப்ப என்ன பண்றோம், ஒரு தாட்டி டீப் இன்ஹேல் பண்றோம், அப்புறம் கண்டினியூஸ் எக்ஸேல். ஒரு முதல்ல வந்து 10 கவுண்ட்ஸ் பண்றோம். இதுல இருந்து இந்த ரித்தம் வந்து மாறக்கூடாது. ரித்தம் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். 100 வரைக்கும் பண்ணலாம். 100, 120 வரைக்கும் ஒரே ஸ்டெக்ல எக்ஸேல் பண்ணலாம். இன்ஹேலேஷன் ஆட்டோமேட்டிக்கலி நடக்கும். இந்த ரிதம் மாறி பண்ணினா அதுல எஃபெக்ட் இருக்காது. அதனால ஒரே ரிதம் வர மாதிரி நம்மள 20 முடிஞ்சா 20, 50 முடிஞ்சா பிடிச்சி அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து வஜ்ராசனால போயிட்டு பஸ்திரிக்கா பண்ண போறோம். அடுத்த பிராணாயாமம் வஜ்ராசனா இருந்து பண்ணினா சிறப்பா இருக்கும்.
எந்த ஆசனால வேணாலும் பண்ணலாம். வஜ்ராசனம் பண்ணா இது வந்து ஃபோர்ஸ் டீப் இன், ஃபோர்ஸ் இன்ஹேல், ஃபோர்ஸ் எக்ஸேல். இதுக்கு என்ன பண்ண போறோம், கையை ஆதி முத்திரை வச்சுக்கிட்டு மேலே போகும்போது இன்ஹேல் பண்ணணும், கையை வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி விரிச்சிருக்கணும். கீழே வரும்போது ஆதி முத்திரை வந்துட்டு லைட்டா அந்த ஹிப்புல ஒரு சின்ன ஒரு டச் பண்ணும். இதே மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணலாம். ஓகே. இதனால இது என்னன்னா, இது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை நல்லா கிளீன் பண்ணும். இந்த பிராணாயாமம் பஸ்திரிக்கா நல்ல ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இதுல வந்து வைரஸ் இதை கண்டினியூஸா ரெகுலரா பண்ணும்போது வைரஸ், எந்த வைரஸா இருந்தாலும் 24 ஹவர்ஸ்க்குள்ள அப்புறம் தான் பாடிக்குள்ள போகும். அதுக்குள்ளேயுமே நம்ம வந்து டெய்லி பண்ணும்போது அது எல்லாத்தையும் அதுல இருந்து நம்ம அதெல்லாம் வெளியில தாக்கிடும். பின்ன அடுத்ததாயிட்டு நம்ம நாடி இது அனுலோம் விலோம் பண்றோம். இதான் கிங் ஆஃப் பிராணாயாமா. இது எல்லாரும் டெய்லி இது வந்து 72,000 நரம்புகளையும் 72,000 செல்ஸ், நம்ம நரம்புகள் 72 லட்சம் கோடி செல்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா புதுப்பிக்கிறது. அதனால வந்து இது வந்து கிங் ஆஃப் ஆசனாஸ்னு, இது கிங் ஆஃப் பிராணாயாமம்னு பேரு. இதுல வந்து கை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சின் முத்ரா, இந்த ரைட் ஹேண்ட் வந்து நாசிகா முத்ரா இல்லைன்னா விஷ்ணு முத்ரா. நம்ம பாயிண்ட் ஃபிங்கர் மிடில் ஃபிங்கரும் பெண்ட் பண்ணிட்டு கட்ட விரலால ப்ரெஸ் பண்ணிட்டு முதல்ல உள்ள இருக்க கார்பன் டை ஆக்சைடு ஒரு தாட்டி ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிடலாம். அப்புறம் லெஃப்ட் சைடு இன்ஹேல் பண்றோம், ரைட் ஹேண்ட் சைட்ல எக்ஸேல் பண்றோம். ரைட் ஹேண்ட் சைடு இன்ஹேல் பண்றோம், லெஃப்ட் சைடு எக்ஸேல் பண்றோம். இது வந்து ஒரு ரவுண்டு. இதே மாதிரி ஒரு இன்னொரு 4 ரவுண்டு கூட பண்ணலாம். இதுல வந்து கவனிக்க வேண்டிய என்ன மேட்டர்ஸ் எல்லாம் என்னன்னா, லெஃப்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம், லெஃப்ட்ல தான் எண்டு பண்ணோம். லெஃப்ட்ல இன்ஹலேஷனை விட எக்ஸலேஷன் வந்து டபுள் மடங்கு இருக்கணும். இப்போ 4 கவுண்ட் இன்ஹேல் பண்ணா 8 கவுண்ட் எக்ஸேல் பண்ணோம். இதை மாத்திரம் இருக்கணும். இதெல்லாம் ஸ்ட்ரைட்டா இருக்கணும், ஸ்பைன் ஹெட் எல்லாம் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இப்போ 4 டைம்ஸ் கூட இது மாதிரி பண்றோம். இன்ஹேல், எக்ஸேல், inhale, exhale, inhale, exhale, inhale. லெஃப்ட்ல எக்ஸேல் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம முத்ரா செக்ஷனுக்கு வரப்போறோம். முத்ரால வந்து நான் இன்னைக்கு 2 பண்ண வந்து ஒண்ணு பங்கஜ முத்ரா. முதல்ல பங்கஜ முத்ரா பண்றோம். பங்கஜ முத்ராக்கு கையை வந்துட்டு 2 நுனி சுண்டு விரலையும் கட்டை விரலையும் சேர்த்து வச்சுக்கணும். மற்ற விரலெல்லாம் முதல்ல ஜாயின் பண்ணிட்டு பின்ன எல்லாத்தையும் பிரிச்சு மற்ற விரலாம் பிரிச்சு வச்சுட்டு பின்ன இதே மாதிரி கொஞ்சம் லைட்டா தாமரைப்பூ மலர்றது மாதிரி கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கலாம் தாமரைப்பூ ஷேப்ல. இதை வச்சுக்கிட்டு நம்ம கண்ணை மூடிட்டு ஒரு 1 மினிட் அப்படியே தியானத்துல இருக்கிற போல அதை கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அந்த முத்ராலையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும், மூச்சிலையும் கவனத்தை செலுத்தணும். இதனால என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்றேன். இது வந்து ஃபேஷியல் க்ளூம். இதை கண்டினியூஸா டெய்லி பண்ணும்போது முகம்லாம் பொலிவு அடையும், முகம் பொலிவு அடையும். பின்ன ரத்த ஓட்டம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், ரத்த ஓட்டம் இம்ப்ரூவ் ஆகும். பின்ன மைண்டெல்லாம் காம் பண்ணும், மைண்டெல்லாம் நல்லா காம் பண்ணும். அடுத்தது சக்தி முத்ரா பண்ண போறோம். சக்தி முத்ரா வந்து எப்படி பண்ணா 2 கையிலையும் வச்சுட்டு இந்த 2 சுண்டு விரலையும் மோதிர விரலையும் இணைச்சுக்கணும். கட்டை விரல வந்து 2 ஃபர்ஸ்ட் விரலுக்கு அடியில வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இருக்கணும். இதை வச்சு பண்ணும்போது இது என்னன்னா சக்தி முத்ரா பெனிஃபிட்ஸ் என்னன்னா இம்மிடியேட் ஸ்லீப், தூக்கம் வராதவங்க, இன்சோமனியா, எல்லாரும் தூக்கம் இல்லாத கஷ்டப்படுறவங்க எல்லாம் இதை ஒரு
இதை வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே காமக் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா இம்மிடியட் ஸ்லீப் வரும். இந்த லேடிஸுக்குள்ள டிஸார்டர்ஸ் ஏதாச்சும் மென்சுரல் டிஸார்டர்ஸ் அதெல்லாம் இருந்தால் கிளியர் ஆகும். இதே போல நரம்பு ஓட்டம், நரம்புல உள்ள ரத்த ஓட்டம் எல்லாம் சீராகும். அடுத்தது நமக்கு ஒரு கிளாப்பிங்கோட பண்ணலாம். ஒரு 1 2 5 டைம், ஒரு 10 டைம். 1 2 3 4 5 6 7 8 9 10 வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த சகஸ்ரால மெதுவா 1 2 3 4 5 6 7 8 9 10. எல்லா செஷன் முடிச்சிட்டோம். நம்ம க்ளோசிங் ப்ரேயருக்கு போயிடலாம். எல்லாரும் ஒரு மெடிடேட்டிவ் பொசிஷன்ல இருந்துட்டு ஹேண்ட்ஸ் இன் அஞ்சலி முத்ரா. ஒரு டீப் இன்ஹேல், ஸ்லோ எக்ஸேல் பண்ணலாம். அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கையை நல்லா பண்ணி சூடு பறக்க தேய்ச்சி கண்ணில் ஊற்றிக்கணும். கண்ணை மெதுவாக திறந்துக்கலாம். இப்போ நன்றி சொல்லணும், எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். அம்மா, மாதா, பிதா, குரு, தெய்வம் எல்லாருக்கும் நன்றி முதல்ல சொல்லிடலாம். மாதா அம்மாக்கு, நமக்கு நம்மளை ஈன்றெடுத்த அம்மாவுக்கு நன்றி, அப்பாவுக்கு நன்றி, குருமார்களுக்கு எல்லாருக்கும் நன்றி, என்சிவியில் உள்ள பாலன் சார், கலைச்செல்வி மேடம், அந்த எல்லா ஆசிரியர்கள், டெக்னிக்கல் டீம் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஒய்ஆர்பி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸு அவர்களுக்கும் இன்று இந்த இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துட்டுள்ள எல்லா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு அண்ட் எல்லாருக்கும் நன்றி, எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் நன்றி. இப்போ ஒரு ரைட் ஹேண்ட் ட்விஸ்ட், லெஃப்ட் ஹேண்ட் ட்விஸ்ட், ரைட் சைட் ட்விஸ்ட், லெஃப்ட் சைட் ட்விஸ்ட், ரைட் சைட் ட்விஸ்ட், லெஃப்ட் சைட் ட்விஸ்ட், elbow touch, chin up, chin touch, chin up, chin touch. நன்றி சார், நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ மோகன் சார். இட் வாஸ் a very beautiful and wonderful session சார். ஒரு 1/2 hourல நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. அதே மாதிரி கண்டினியூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தனால உங்களோட அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம். நான் மானிட்டர் கூட பார்க்கணும் அவசியம் இல்லை, அப்படி நீங்க சொல்றது அப்படியே கேட்டே வந்துட்டு பண்ற மாதிரி இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்து நீங்க நிறைய கிளாஸஸ் எடுக்கணும் சார். பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுடைய நன்றி உணர்வுகளை தெரிவிச்சுக்கலாம். பார்ட்டிசிபென்ட்ஸ் வணக்கம் சார். எல்லாம் பேசுறேன் சார். தேங்க்யூ, சொல்லுங்க சார். எல்லாம் எப்படி கிளியரா இருக்கு சார். 1/2 hourல எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க. வார்ம் அப், சூரிய நமஸ்கார், ஆசனா, பிராணாயாமம், எல்லாம் உங்களுடைய விஷஸ் சார். அப்படியா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். நான் நிறைய கிளாஸ் எடுக்கணும் சார். நீங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. தேங்க்யூ வெரி மச். உங்களுடைய சப்போர்ட் பாஸ்கர் நாராயண் சார் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. நல்லா தெளிவா இருந்தது சார், நல்லா கிளியரா இருந்தது. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாழ்க வளமுடன் சார். சார் சார் ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்க வளமுடன் சார், ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே சார், ரொம்ப அருமையா இருந்தது சார். தேங்க்யூ சார். ஓகே, எல்லாம் நம்மள சேர்ந்து நீங்க நம்மள சேர்ந்து பண்ணும்போது அந்த உற்சாகம் தான் எனக்கு இன்னைக்கு. எல்லாம் அதை நினைச்சுதான் பண்ணேன். ஓகே சார், இதே கண்டினியூ பண்ணுங்க சார். நல்லா இருக்கு சார், எல்லா செக்ஷன் நல்லா இருக்கு. சூரிய நமஸ்காரம் எல்லாம், ஸ்டமக் ரீசன் பத்தி எல்லாமே சொல்லியிருந்தீங்க. பொதுவா மலச்சிக்கலுக்கு நிறைய பயிற்சிகள், இதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு. ஆமா, நிறைய இருந்தது. வயசானவங்களுக்கு மலச்சிக்கலுக்கு மெயினான காரணமா இருக்கும். நீங்க இன்னைக்கு வர இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் மலச்சிக்கலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் யுவர் நைஸ்
கமெண்ட்ஸ். குட் ஈவினிங் சார். ரொம்ப குட் ஈவினிங் நீட்டா மேடம். இருந்தது, ரொம்ப நீட்டா இருந்தது கிளாஸ். நல்ல காவுண்ட்ஸ் கொடுத்துட்டு சொல்லிட்டே இருந்தீங்க. ஓகே. பிராணாயாமம் எல்லாம் ரொம்ப நல்லா சொன்னீங்க. என்னோட அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதான் மடை திறந்த நான் வெள்ளம் போல அப்படி சொல்லிட்டே இருந்தீங்க. நாங்களும் அது விடாம உங்களோட சேர்ந்து பண்ணிட்டு இருந்தோம். half an hour தேங்க்யூ போனதே மேடம். தெரியல. டைம் கரெக்டா சரி, மெயின்டைன் பண்ணிருக்கீங்க சார். வாழ்க வளமுடன் கரெக்டா. சார். ஆமா, நிறைய தேங்க்யூ செய்யணும் மேடம். நீங்க. தேங்க்யூ 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 சார். மேடம். தேங்க்யூ. சார் வணக்கம் சார். ராமூர்த்தி பேசுறேன் சார். ரொம்ப அருமையா சொல்லுங்க இருந்துச்சு சார். சார். பொறுமையா தேங்க்யூ சார். ராமூர்த்தி தேங்க்யூ. ரொம்ப அருமையா பொறுமையா நிதானமா பொறுமையா சொல்லி கொடுத்தீங்க. நாங்களும் அவங்களா கூட நீங்க எல்லா ஆசனமும் செஞ்சுட்டே வந்தோம். நீங்களும் கமெண்ட் சொல்லிட்டே வந்து எப்படி பண்ணலாம், எப்படி செய்யலாம், பெனிஃபிட் இப்படி சொல்லிட்டே வந்தீங்க. கண்டினியூ அப்படியே கோர்வையா வந்தது. இந்த அவங்க சொன்ன மாதிரி 30 நிமிடம் போனதே எங்களுக்கு தெரியல. அவளை கரெக்டா டக்கு டக்கு டக்குன்னு கண்டு வந்து கரெக்டா முத்தால முடிச்சிங்க. ரொம்ப நிறைய நல்லா அருமையா இருந்து நம்ம ஏஜுக்கு இந்த மாதிரி கிளாஸ் ரொம்ப விசேஷமா இருக்கு சார். ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. மறுபடியும் கண்டினியூ பண்ணு சார். ஈவினிங் கிளாஸ் கண்டினியூ பண்ண இன்னும் நல்லா பண்ணலாம். தேங்க்யூ தேங்க்யூ சார். வணக்கம் மோகன் சார். அருமை, தேங்க்யூ சார். அற்புதம், ஆனந்தம், அருட்பெறாற்றல், தேங்க்யூ சார். கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உங்கள்கிட்ட உயர்புகழ், மெய்ஞானம் பெற்று நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தாரும் வாழ்க வளமுடன். இந்த NCT மாணவரும் வாழ்க வளமுடன். சார் நீங்க என்றும் சொல்லுங்க சார். 16 சார். சூப்பரா எடுத்தீங்க. 64 வயசு ஆச்சு. 40 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் எனக்கு டீச்சிங்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனாலும் சான்ஸே கிடைக்காம இருந்தது. பாலன் சார் NCV-னால தான் கிடைச்சது இன்னைக்கு. அது இல்ல ரொம்ப யோகா, ஆக்சுவலி மேடம், இல்ல யோகா அதுவும் ரத்னா யோகா ஜொலிக்குது சார். அதுவும் யோகா டீச்சர் ஆகிறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ வாழ்க சார். வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார் சண்டேல எடுங்க சார் இனிமேட்ட கிளாஸ். எடுக்கிறேன் சார். தேங்க்யூ ஜி. ஓகே. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். சொல்லுங்க. எக்ஸலன்ட் கிளாஸ் எப்படி சார். இருந்தது? வார்ம் நல்லா அப் ப்ளே, இருந்ததா? சூரிய நமஸ்காரம் எல்லாமே எல்லாம் கவர் புரிஞ்சுதா? பண்ணீங்க சார். நல்லா நான் பண்ணீங்க சொன்னதெல்லாம் சார். சூப்பரா இருக்கு. Thank நீங்க you, உங்க கூட thank you. வந்தோம் சார். எல்லாமே பண்ணோம் சார். எல்லாம் புரிஞ்சுது சார். Thank you, இன்ஸ்ட்ரக்ஷன் madam. எல்லாமே கரெக்டா இருந்துங்க சார். நல்லா இருந்துங்க சார். தேங்க்யூ மேடம். வாழ்த்துக்கள் சார். வாழ்களோட சார். நன்றிங்க சார். தேங்க்யூ. மோகன் சார், குட் ஈவினிங் சார். ஸ்ரீ கணேஷ், எக்ஸலன்ட் கிளாஸ். ஸ்ரீகணேஷ் சார் சொல்லுங்க சார். வெளியில இருக்கேன் சாரி, நல்ல வீடியோ ஆஃப்ல இருக்கு. ஆமா. ரொம்ப டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கு சார். நீங்க பயங்கரமா சூப்பரா இவால்வ் ஆயிருக்கீங்க. நம்ம யோகரத்னா கோர்ஸ்ல இருந்து நம்ம சொல்ற மாதிரி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இப்ப சூப்பரா இருக்கு. ஆர்டிகுலேட் நல்லா பண்ணீங்க, டெமான்ஸ்ட்ரேஷன் நல்லா இருக்கு, எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு. நான் அதான் எல்லாரும் இப்ப நான் 1000 days மேல NCV-ல பண்ணாலும் இந்த யோகரத்னா கோர்ஸ் பண்ண பிறகு தான் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வருது. அதுக்கு முன்னாடி பண்ணதை விட இப்போ இன்னும் கொஞ்சம் கூட நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆயிருக்கு டீச்சிங்ல. அது நிறைய சேஞ்ச் சார். நான் பார்த்ததுல நல்லா சேஞ்சஸ். லைக் எக்ஸாம் ஓகே. அந்த மாதிரி யோகரத்னா பேட்ச் நம்ம எல்லாருக்குமே ஒரு கேம் சேஞ்சர் தான். நல்ல ஒரு ஆமா சேஞ்சிங் தான். கரெக்ட் நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் சூப்பரா இருந்தது. டோட்டலாவே பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க. அதனால ப்ரிப்பரேஷனும் நல்லா இருந்தது. எக்ஸலண்டா இருக்கு சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். தேங்க்யூ so much. தேங்க்யூ சார். நமஸ்தே சார். Namaste sir. Namaste madam. Very nice section. Half an hour, how it is possible? Mudra, pranayama, surya namaskar, warm up, sitting, all cover sir. Very nice. Nice. Thank you so much. Thank you madam. Sir, good evening Mohan sir. I'm Hema Kannan. தேங்க்யூ மேடம். சொல்லுங்க மேடம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை அப்படியா? ஏன்னா நீங்க as a ஸ்டூடெண்டா இவ்வளவு நாள் இருந்தீங்க. இன்னைக்கு you are a teacher. எஸ், யோகா ரத்னா நீங்க முடிச்சிருக்கீங்க. இன்னைக்கு யூ ஆர் யோகா டீச்சர். அது ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா யூ ஆர் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஃபார் எவ்ரி ஒன். ஏன்னா இவ்வளவு நாளும் நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க NCV-யோட. சோ அந்த யோக ரத்னா முடிச்ச பிறகு உங்களுக்கு நீங்க இப்ப சொன்னீங்க அந்த கான்பிடன்ஸ். சோ உங்களோட ஒரு போட்டோ போஸ்டர் வச்சுதான் இனிமே யோக ரத்னாவோட இத பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மோகன் சார் இவ்வளவு நாளும் எங்க கூட டிராவல் பண்ணி இன்னைக்கு he is become a யோகா டீச்சர். அந்த யோகா ரத்னா முடிச்ச பிறகு ரொம்ப ரொம்ப உங்க அந்த முகத்திலேயே ரொம்ப இது தெரியுதுங்க சார். ஸோ ரொம்ப நல்ல செஷன். அழகா கவுண்டிங் அவ்வளவு அழகா கொடுத்தீங்க. பெனிஃபிட்ஸும் அவ்வளவு அழகா நீட்டா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா ஸ்பெஷலி முத்ராஸ் எல்லாருமே இந்த பேட்ச்ல அவ்வளவு அழகா சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெரி ப்ரௌட் ஆஃப் யூ சார்.
தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேடம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. நீங்க என்னைக்கு ஃப்ரீயா இருக்கீங்க அந்த டேட்டை வந்து உங்களுக்கு பாஸ்கர் நாராயண் சார் கிட்ட கொடுத்துடுங்க. அவர் போட்டுடுவாரு. ஓகே மேடம். தேங்க்யூ ஓகே சோ மேடம். மச். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். டெஃபினெட்லி மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார். இந்துவர்தன் பேசுறேன். மேடம் சொல்லுங்க மேடம். ரொம்ப நல்லா இருந்தது சார். உங்க கிளாஸ் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. ஆமா, உங்க கிளாஸ் கூட அட்டெண்ட் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் வீக். நல்லா இருந்தது. அதே மாதிரி அதெல்லாம் அதே மாதிரி ஒவ்வொருத்தர்த்தையும் உள்ள எல்லா பாசிட்டிவ்ஸையும் எடுத்துதான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பண்ணணும்ட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ மேடம். சொல்லுங்க மேடம். உங்க சண்டேக்கு ஒரு காம்படிஷன் கிடைச்சிருச்சு ஒரு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ நிறைய மேடம். பேர் வந்தாதான் நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. அதனாலதான் வெரைட்டியா? ஆமா, நிறைய ஒருத்தர் வர்றப்ப ஒருத்தருக்கு ஒரு தனித்திறமை இருக்கும். அவங்கவுங்க தனித்திறமை அப்பதான் காட்டுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இது. தேங்க்யூ மேடம். ஓகே மேடம். தேங்க்யூ. மகாலட்சுமி from Australia. ஐயோ, excellent session. எக்ஸலன்ட் செஷன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்த மாதிரியே தெரியல. நல்ல கான்ஃபிடன்ஸ். என்சிவி நல்லாவே க்ரூம் பண்ணியிருக்காங்க. சொன்ன மாதிரி யோகா ஸ்டூடெண்ட்லேருந்து ஒரு யோகா டீச்சராக க்ரூம் பண்ணி நல்ல கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்டில் பண்ணியிருக்காங்க. கிரேட் எஃபர்ட் டு என்சிவி ஃபார் பில்டிங் சோ மெனி யோகா டீச்சர்ஸ் லைக் திஸ். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப். நல்லா அந்த கான்ஃபிடன்ஸை கெயின் பண்ணி இன்னும் நிறைய கிளாஸஸ் எடுத்து இது மாதிரி நிறைய நம்மளும் லேர்ன் பண்ணணும், நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணும் த்ரூ என்சிவி. கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஹலோ சொல்லுங்க மேடம். சார் ரொம்ப நல்லா இருந்தது சார். அப்படியே யார் பேசுறது மேடம்? திவ்யா சார். திவ்யா மேடம். சொல்லுங்க. டேபி ஃபெஸ்ட் உங்களது பார்த்தேன், நல்லா இருந்தது. உங்கள்கிட்ட பண்ண முடிஞ்சது. பட் ரொம்ப நல்லா இருந்தது சார். கான்ஃபிடன்ஸ் பயங்கரமா இருந்தது. நிறைய என் ஒய்ஃபு கூட சொல்லுவாங்க, நேத்துக்கு விதார்த்தி உங்களத பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணணும். நீங்க வந்து உங்க எல்லாம் நான் பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் சார். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேடம். நீங்க நிறைய கிளாஸ் எடுங்க சார். தேங்க்யூ மேடம். டெஃபினெட்லி வில் டு. தேங்க்யூ சார். ஓகே. வாழ்க வளமுடன் சார். சொல்லுங்க மேடம். கேர்பி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் சார், கொலீக்ஸ் சார். சொல்லுங்க மேடம். சார் செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். சூப்பரா இருந்துச்சு சார். எல்லாம் கவர் பண்ணிட்டீங்க வித்தின் டைம்குள்ள. ஆமா, வித்தின் டைம்குள்ள எல்லாம் கவர் பண்ணீங்க சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். நான் வெளியே இருக்கேன், அதனால அட்டெண்ட் பண்ண முடியல சார். ஓகே மேடம். சூப்பர் சார். Congratulations. Thank you for nice comments. Thank you. ஐ திங்க் YIB 11ஓட யூனிக்னஸே நம்ம யூனிட்டி தான். எல்லாரும் ஒருத்தரும் கிளாஸ் எடுக்கும் போது எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ வந்துடுறாங்க. ஆமா, அதான் கரெக்ட். எக்ஸலன்ட் சார். ஐ அம் சோ கிளாட் ஆஃப்டர் 40 இயர்ஸ் உங்களுடைய ட்ரீம் வந்து யூ வாண்டட் பி a teacher, that too யோகா டீச்சரோட பேஷன் வந்திருக்குன்னா I think we'll have to thank பாலன் சார் and NCV team சீரியஸா. ஏன்னா இந்த மாதிரி பேரோட கேஸ் ஸ்டடீஸ் பார்த்தாவே நமக்கு தெரியும். பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் வாண்டிங் ஃபார் சம் பிளாட்ஃபார்ம். அந்த வகையில ஐ திங்க் இட்ஸ் a great. மத்த இன்ஸ்டியூட்லாம் ஒரு ஜஸ்ட் லேர்ன் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்க. இவங்க தான் ஒரு குரூம் பண்ணி அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எடுக்கிறதுக்கு எல்லாம் பண்றாங்கனால ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. NCV இஸ் a great ஆர்கனைசேஷன். அதுவும் வந்து ஃப்ரீ ஆன்லைன் செஷன் எத்தனை நாளைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இயர்ஸ் டுகெதர். இதெல்லாம் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட்ல தான் இருக்கணும். சூப்பர் சார். And you are a humble and nice person sir to work with. Thank you so much. Thank you. மோகன் சார், ஆக்சுவலா உங்களை என்சிவிக்கு யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க சார்? சார் இல்ல எனக்கு வந்து ஏதோ குரூப்ல யாரும் ஞாபகம் இல்ல. என்னுடைய அபிஷியல் குரூப் ஒன்று லைஃப் பார்ட்ஸ் குரூப் இருந்தது, அதுல வந்தது. அப்புறம் தான் எனக்கு ஆக்சுவலி ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நான் பார்க்கும்போது யாரோ அமிச்சாங்க, அது யாரும் ஞாபகம் இல்லை. இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது, அதுல இருந்து தான் நான் ஸ்டார்டட் டூயிங் இட். அதுக்கு முன்னாடி இன்டர்நெட்ல பாத்துட்டு இருந்தேன், அதெல்லாம் சரியா இல்லை. இது வந்த அப்புறம் தான் நான் கண்டினியூஸா நான் யோகா பண்ண ஆரம்பிச்சது. இதே மாதிரி சூப்பர் சார். ஆக்சுவலா நானும் உங்களை மாதிரி தான் ஃப்ரீ யோகா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் யாருன்னு தெரியல, ஆனா யாரு இன்ட்ரோடியூஸ் பண்ணேன்னு தெரியல. ஆனா ஒரு கன்சிஸ்டன்டா இருக்கு. நிறைய ஒரு இது மாதிரி பேலன்ஸ் நிறைய கோர்ஸ் பண்ணி இப்போ வந்து 21 days பண்ணிட்டு இருக்கேன்.
அதே மாதிரி நிறைய ஃபேஸ் யோகா பண்ணல, முத்ரா கோர்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய செஷன்ஸ் வேற கொடுத்துட்டே இருக்காரா. அன்பார்ச்சுனேட்லி ஐ எம் இன் ட்ரிவாண்ட்ரம், அதனால பாதி இதுல கனெக்ட் பண்ண முடியல. அது ஒரு இது இட்ஸ் டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் மீ. சென்னையில இருந்தா ஐ குட் ஜாயின் இன் மெனி ஆஃப் தி ப்ரோக்ராம்ஸ். அது ஒரு எனக்கு ஒரு உங்களோட அவைலபிலிட்டி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சென்னையில ப்ரோக்ராம் பண்ணிடுவோம் சார். நீங்க சென்னைக்கு எப்போ வரும்னு சொல்லுங்க, அன்னைக்கு நம்ம பண்ணிடுவோம். ஓகே ஓகே சார், டெஃபினெட்லி சார். பாஸ்கர் ஜி ஒரு மெகா ப்ரோக்ராம் கண்டிப்பா வந்து சார் வந்து ஒரு கெஸ்டா கூப்பிடலாம் நம்ம ஃப்ரம் ட்ரிவாண்டம். நிச்சயமா நிச்சயமா. கேபா கண்ணா மேடம் கேரளா தான் மேடம்ல. எஸ் சார் எஸ் சார். நான் இன்னைக்கு தான் வந்தேன், கேரளால இருந்து காலையில தான் வந்தேன் நான். அப்படியா? നന്നായിട്ട് ഉണ്ടായിരുന്നു സാർ നിങ്ങളുടെ ക്ലാസ്. മലയാളം വന്നോണ്ടിരുന്നു നടുവില്. பேசிக்கலி தமிழ் தான். இங்க வந்து நான் வந்து 35 இயர்ஸ் இங்க இருக்கேன் ட்ரிவாண்டத்துல. ஓகே ஓகே சார். வெரி ஹாப்பி டு see you and very happy you are part of NCV. Yes sir, definitely I cannot അതില് നിങ്ങളുടെ ഫ്രണ്ട്സിനെ ഒക്കെ നിങ്ങൾക്ക് പറയാലോ ഇത് മാതിരി ഇങ്ങനെ NCV ഒരു കോഴ്സ് ചെയ്യുന്നത്. Now I am become a yoga teacher, so അത് വന്നിട്ട് നമുക്ക് with your certificate you can introduce your friends also to NCV. Yeah, I have shared my certificate to my groups. எல்லாரும் வந்து எல்லாரும் வருவாங்க. I think so. ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் இல்லையா? கண்டிப்பா. அது 1 or 2 அதாவது 1 வீக் அட்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் விட மாட்டாங்க. ஏன்னா இது வந்து கன்சிஸ்டன்டா இருக்கு. பிகாஸ் டிஃபரெண்ட் டீச்சர்ஸ் எடுக்கிறதுனால இந்த மார்னிங் செஷன்ல ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. இன்னைக்கு மார்னிங் வந்து தீப்தி சந்தோஷ் சார் எக்ஸலன்ட் கிளாஸ் இருந்தது. ஸ்பெஷலா இந்த ஒரு பேட்ச் 11 வந்து ரொம்ப வந்து நிறைய ரொம்ப பேரு புகழும் பெற்று நீங்க எல்லாம் வாங்கியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு எந்த குரூப் தனியா இல்லைங்க சார், உங்களோட 11 பேட்ச் மட்டும்தான் தனியா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிருக்கோம். சோ வந்து அதனால யூ ஷுட் எல்லாமே அட்டாச்டா இருங்க, எப்பவுமே எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அதுதான் நம்மளோட நோக்கமே NCVயோட இது. சோ வந்து சும்மா வீட்டுல உட்கார ஆளுங்க கூட புடிச்சு உட்கார்ந்து யோகா செய்ய வச்சு அவங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் கொடுத்து அவங்கள ஒரு யோகா டீச்சர் ஆக்கி கொண்டு வரதான் NCVயோட மோட்டிவ். அது வந்து கலைச்செல்வி மேடம் பாலன் சார்ல காலம்பேர் 5 மணி 4:30 மணில இருந்து எழுந்திரிச்சு they are praying for us. they are அதே மாதிரிலாம் ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் பார்க்கவே முடியாது. அதே மாதிரி கண்டிப்பாங்க சார். நல்ல ஒரு குரூப்ல தான் நீங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. சோ அதுல சந்தோஷம் தான் உங்களுக்கு பார்க்கறது. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. சுதர்ஷனா ஃப்ரம் ட்ரிவாண்ட்ரம், மோகன் சாரோட டாட்டர் இன்லானா. ஸோ தேங்க்ஸ் டு NCV டீம். என்னன்னா அவருக்கு இருக்கிற ஹிடன் டேலண்ட்ஸ் எல்லாம் வெளிக்கொண்டு வந்திருக்கீங்க. அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க எனக்கு இந்த பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் கிடையாது, எனக்கு அதுனா கொஞ்சம் வராதுன்னு. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் செஷன் வந்து கொஞ்சம் கூட இந்த தங்கு தடையின்றி அந்த மாதிரி பண்ணிட்டீங்க. ஃபுல்லா நல்ல அவருடைய பேஷனை வெளிக்கொண்டு வந்தது வந்து NCV தான். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதே அவருக்கு இதுல ஜாயின் பண்ணக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. ஸோ கன்சிஸ்டன்டா அப்படி பண்ணுவாரு. வீட்டுல குழந்தைய பாத்துக்கிட்டாலும் அதுவும் பண்ணுவாரு, இதுவும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணி பயங்கர பிஸி ஸ்கெடியூல்ல தான் அவர் ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு எல்லாமே. ஆனா பட் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா அது கிளாஸ். தேங்க்யூ வெரி மச். She is in our we are all together, so she knows better. Okay, thank you madam. மோகன் நல்லா பண்ணின, சூப்பரா இருந்தது. My sister from Chennai. சூப்பரா இருந்தது. யோகரத்னா அது கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ டீச்சர் ஆயிட்ட. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். என்ன சின்ன குழந்தையில இருக்கும்போது நாங்க 2 பேரும் எல்லாம் சேர்ந்துதான் படிச்சோம். என்ன அடிச்சு படிக்க வச்ச சிஸ்டர் தான். நல்லா பகவான் காட் நல்லபடியா வைக்கட்டும். தேங்க்யூ. பாஸ்கர் சார். சார் ஓகே சார். ஆக்சுவலா இன்னும் பேச half an hour கிளாஸ்க்கு 1 hour பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபீட்பேக் 1 hour it was very pleasant. ஆமா சார், எல்லாருமே ஒரு pleasant டைம் சார் இது. ஸோ அவங்களோட பாசிட்டிவிட்டி எல்லாம் ஷேர் பண்றது
எல்லாம் பை காட்ஸ் கிரேஸ் நீங்களும் இன்னைக்கு இருந்தீங்க ஹோஸ்டா. அதுவும் அது ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. டைம் கருதி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பை பை. தேங்க்யூ சார். தேங்க்யூ.